ஓம். எல்லோருக்கும் நமஸ்காரம். என்னுடைய நீண்ட கால நண்பன் ஸ்ரீ சங்கர் கோபால் காங்கேயம் அவரோட ஒரு அரட்டை அடுத்த வாரம் புது வருஷம் பிறக்கிற அன்றைக்கு சித்திரை 1 ஆன்மீகம் ஒரு எளிய அறிமுகம் அப்படி ஒரு புஸ்தகம் தாராபுரத்தில் நம்ம வெளியிட்டு ஒரு அந்த நம்ம சர்ச்சை அரட்டையா வைக்கலாம் அப்படின்னு எண்ணத்தோட இன்றைக்கு இந்த பதிவு. சங்கர் கோபால் பொறுத்தவரை இது பாருங்க, இங்க நீங்க பார்க்கிற இந்த ஃபேக்டரி டயர், பழைய டயரை புதுத்து, அதுதான் அவருடைய தொழில். மாணவர் காலத்திலேருந்து சமுதாயத்தில் ஆர்வம், சங்க இந்து சிந்தனை சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்து இப்போ தொழில், குடும்பம் ப்ளஸ் உள்ளூரில் நிறைய வகையான சமுதாய காரியங்கள், வேர்கள்னு பேரில் மரம் நடுவிழா, அதே போல் யார் வந்து எந்த நிகழ்ச்சி எதுக்கு வந்தாலும் சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்து எஸ்பி வரை தொடர்பு, இங்கே போய் அந்த அவருடைய காரியத்தை போலீஸ் ஸ்டேஷனில் செய்து கொடுக்குற அளவுக்கு செல்வாக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசமாக குப்பை கிடங்கா, குப்பை மலையாக இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் சுத்தப்படுத்தி அற்புதமாக அதற்கு பல மெஷின்கள் வாங்கி கொடுத்து, 3 லட்சம் மதிப்புள்ள மெஷின் வாங்கி கொடுத்து, அப்படி உள்ளூரில் நிறைய காரியங்கள், குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பு பணம் வாங்கி கொடுத்து படிப்புக்கு, இன்ஜினியரிங்க்கு, பேஷண்ட்டுகளுக்கு அரசாங்க மோடியுடைய இந்த உதவித்தொகை வாங்கி கொடுத்து, அப்படி எப்பவும் ஆன் த வீல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ரோட்டில் இருக்கிறவர். அதனால் இன்னைக்கு அவரோட ஒரு அரட்டை, ஆன்மீகம் என்பது என்ன, அதை பற்றி ஒரு சிறிய அரட்டை. அதுதான் ஸ்ரீ சங்கர் கோபால். அவர் வந்து உடம்பு பழைய காலத்தில் அந்த மிஸ்டர் காங்கேயம், மிஸ்டர் தமிழ்நாடு அந்த போட்டியிலெல்லாம் கலந்து கொண்ட பெரிய தன்னம்பிக்கையான. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி. இங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுடைய குழந்தைகளை, 4ஆம் கிளாஸ் அந்த மாதிரி குழந்தைகளை கொச்சின், திருச்சூர், குருவாயூரம் அங்கே பிக்னிக் எக்ஸ்கர்ஷன். பொதுவாக கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் எங்கே, அதுவும் சின்ன குழந்தை, அதை பற்றி சில விவரங்களை சொல்லி ஆரம்பிப்போம். பிறகு நம்ம ஆன்மீகத்துக்கு வருவோம். வணக்கம். நாங்கள் வந்து தாரப்பாளையம் ஒரு தொடக்கப்பள்ளி. அங்கே ஒரு பிரின்சிபால் அங்கே வந்திருக்கும் போது ஒரு 3 குழந்தைங்க தான் இருந்தாங்க அந்த ஸ்கூல்லையே. அப்போ நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆம்னி வேன் ஒன்று வாங்கி கொடுத்து, அதில் கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அடுத்த வருஷம் இந்த ஸ்கூலில் சேர்த்துங்க, அது இங்கிலீஷ் மீடியம், கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லி அப்படி சேர்த்து இப்போ அவங்களுடைய முயற்சி. ஆனால் எங்களையெல்லாம் அவங்க உதவி கூப்பிடுவாங்க, நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அங்கே ஒரு 70 குழந்தைங்க படிக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையே அந்த மேடம் சொல்லுவாங்க, என் பசங்க, அதாவது அவங்க பேசுறதே எங்கள் பசங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. உமான்னு சொல்லி அவங்க மேடத்தோட பேர். அப்புறம் அவங்க கராத்தா மாஸ்டர் ஒன்று கேட்டாங்க, கராத்தா மாஸ்டர் ஒன்று கொடுத்துருவோம். அப்புறம் அதே மாதிரி சிலம்பம் மாஸ்டர் இருக்குது, அதே மாதிரி யோகாக்கு தனியாக மாஸ்டர் இருக்குது. அது போக அங்கே பயிற்சி மட்டும் கிடையாது, எங்கே போட்டி நடந்தாலும் அந்த குழந்தைகளை எந்த ஊரில் போட்டி நடந்தாலும் அனுப்பிச்சு அவங்க நிறைய பரிசுகள்லாம் கொண்டு வர்றது. அப்புறம் கல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. அப்புறம் சுற்றுலா போகலான்னு ஒரு முடிவு பண்ணும்போது கன்னியாகுமரி மாஸ்டர் முடிவு பண்ணிச்சு. அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் ரெடி பண்ணாங்க. அப்புறம் அது 2 நாள் ஆகிரும், சின்ன குழந்தைகளா இருக்குன்னு சொல்லி போட்டு திருச்சூர் முடிவு பண்ணோம். திருச்சூர் முடிவு பண்ண சொல்லி ஒரு நாள் தான், காலையில் 4 மணிக்கு கிளம்பி அங்கே 8:30 போயிட்டோம். நம்ம பழைய ஆர்எஸ்எஸ் நண்பர் அங்கே இருந்தார், சண்முக சுந்தரன், திருச்சூர் தான். அவர் எங்களுக்காக ஒரு நாள்
எங்களோட இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் கரெக்டாக அங்கே 8:30 வந்துட்டார். நைட்டு நாங்கள் 9 மணிக்கு கிளம்புற வரைக்கும் கூட இருந்தார். பல இடங்களில் சுற்றி காமிச்சார். அதில் அவருடைய வருகை வந்து நாங்கள் வந்து ஜாலியாகிட்டோம். ஏன்னா அவர் குழந்தைகளை பார்த்துக்கிட்டார். அது எல்லாத்தையும் ஆர்வமாக சொல்லி மியூசியம் ஆகட்டும், ஜூ ஆகட்டும், கோவில் ஆகட்டும், எல்லா விஷயங்களையும் அவரே பகிர்ந்துட்டனால சமுத்திரக்கரை. நாம வந்து அவங்களோட அவரோட சேர்ந்து நாங்களும் குழந்தையாட்டம் மாதிரி ரசிக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி எல்லா மியூசியமா ஜூ எல்லாம் ஒரு ஆளுக்கு டிக்கெட் 50 ரூபா. ஆனால் அவர் வந்து நம்ம சங்க செல்வாக்கு பயன்படுத்தி மொத்தமா ஒரு 150 ரூபா கட்டிருங்க அப்படின்னு சொல்லி மாதிரி எங்க 50 பேர்த்தையுமே வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. அது சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஒரு 50 பேர் 60 பேர். அதுல வந்து நல்ல ஸ்கூல் அது. பேரண்ட்ஸும் வந்து இந்த ஆண்டு விழாலாம் வச்சா அவங்களும் வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்ம் எடுத்துக்குவாங்க. சாப்பாடு நைட்டுக்கெல்லாம் பங்கு எடுத்துக்குவாங்க. ஸ்கூலில் நல்லது கெட்டதுக்கு வந்து பங்கு எடுத்துக்குவாங்க. அது ஒரு குடும்பமா இருக்கு அந்த ஸ்கூல். ஒரு வித்தியாசமா இருக்கும். டீச்சர், பேரண்ட்ஸு, இந்த சமூக அமைப்புகள் இவங்களோட ஒரு நல்ல வித்தியாசமா இருக்கும். குழந்தைகளோட ஒரு ஜாலியான நிகழ்ச்சி. எனக்கு வந்து நான் டூரே போனதில்லை. ஸ்கூல் காலேஜ் படிக்கிற வரைக்கும் இதே எனக்கு முதல் டூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பா இருந்துச்சு. சரி, அற்புதம். இதுதான் சங்கர் கோபால். ரொம்ப வித்தியாசமான லோக்கல் மண்ணில் மண்ணோடு ஒட்டிய அந்த ஊருக்கு மண்ணுக்கு தேவையான அப்படி ஒரு அதை கற்பனை செய்யக்கூடிய ஆள், அதை செயல்படுத்தக்கூடிய ஆள். சரி, இப்போ நம்ம இந்த ஆன்மீக ஒரு எளிய அறிமுகம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புஸ்தகம் கூட அதுக்காக அந்த நிகழ்ச்சிக்காக எழுதி வெளியிட போகிறோம். ஆன்மீகம் இதை பற்றி உங்க கருத்து. ஆன்மீகம் என்னது? அது ஆன்மீகம் பொதுவாக இன்னைக்கு பத்திரிகைகள் எல்லாம் கோயிலுக்கு போவது ஆன்மீகம், பஜனைகள், அந்த மாதிரி பாராயணம் அதெல்லாம் செய்தால் ஆன்மீகம். பல பத்திரிகைகள் வாரமலர் ஆன்மீக மலர்னு போடும்போது ஜோசியம் ஆன்மீகம், குங்கும பிரசாதம் அதில் பின்னலை போட்டு கொடுத்தா ஆன்மீகம் அப்படின்னு. இதெல்லாம் ஆன்மீகத்தோட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம்? ஆன்மீகம் அப்படிங்கிறத அவங்க ப்ராக்டிக்கலாக ரொம்ப நிறைய ஆழமாக புராணங்கள் படித்து, புஸ்தகங்கள் படித்து, ஒரு தியரிட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ரோட்டில் இருக்கிற ஒரு நபர். அவர் டிகிரி முடிச்சிருக்காரு, சமுதாயத்தை ரொம்ப ஆழமாக பார்த்துருக்காரு, நிறைய புஸ்தகங்கள் படிப்பார், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த தியரிட்டிக்கலாக படிக்காமல் ப்ராக்டிக்கலாக மக்களை படித்து, மக்களை சந்தித்து, மக்களோடு இருந்து, ஸோ அவர் கண்ணோட்டத்தில் ஆன்மீகம் என்ன அப்படிங்கிறது நான் வைக்கிற முதல் கேள்வி. ஆன்மீகம்னா முதல்ல வந்து நம்மளை சரி செஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அதுக்கு தான் இவ்வளவு விஷயங்கள். இப்ப எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற சிவன்மலை கோவில் எடுத்துட்டீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு 434 படி அதை ஏறி அதை நடந்து வந்துட்டு அந்த படியை ஏறினாலே அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும்போது நம்மளுடைய மண்டையில எந்த நினைவுமே இருக்காது. மூச்சு வந்து சரியாகி நம்ம மனசுல எதுவுமே இருக்காது. நம்ம அங்க போய் கெசு வாங்கிட்டு அங்க போய் தண்ணி கை கால் மூஞ்சி கழுவிட்டு சாமி முன்னாடி நின்னோம்னா நம்ம வந்து அந்த பயிற்சியினுடைய விளைவு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கடவுள் முன்னாடி நிற்கும் போது நம்மளுக்கு ஒண்ணுமே ஒரு சிந்தனையே இருக்காது. மனமற்ற நிலை அப்படிம்பாங்கல்ல. அதைத்தான் பெரிய சன்னியாசிகள் ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க. மனமற்ற நிலை அப்படின்னு சொல்லி மனதை கட்டுப்படுத்தாத அதை கடந்து போ அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஆன்மீகங்கிறதுக்காக மலை மேல நீண்ட தூர கிரிவலங்கள் இதெல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னா நம்ம வந்து அதே செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மூச்சு சரியாகும். மலை ஏறி இறங்கும் போது உள்ள போய் சாமி கும்பிடு, சிவன்மலை சாமி கும்பிடும் போது என்னமோ நமக்கு ஒரு உணர்வு, நம்ம வந்து எதுவுமே இருக்காது, தோணாது. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா இப்ப ரோடு போட்டாச்சு, வண்டியிலேயே மலை மேல போயிடுறோம், அப்படியே இறங்கி போறோம். அதனால வந்து உடலை வந்து வருத்தி அன்னைக்கெல்லாம் பயிற்சியும் அதுதான். உடலை வருத்தி மனமற்ற நிலையில போய் சாமியை பார்த்தோம்னா நம்ம சாமிகிட்ட எதுவும் கேட்க மாட்டோம். அவன் கூட்டமா இருக்கு, நம்ம பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், நம்ம ஒரு பொட்டை வச்சுட்டு வெளியில் வந்துடுவோம். ஆனா இப்ப நிறைய பண்றாங்க. இப்ப வந்து ஐயப்பனுக்கு, மேல்மருவத்தூருக்கு,
முருகனுக்கு அழகு. எல்லாம் நிறைய மாலை போடுறாங்க. ஆன்மீகம் தான். பாத யாத்திரை போறது கூட அதுதான். நம்ம நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, இவ்வளவு பஸ் அந்த காலத்துல பாத யாத்திரை போனாங்க, இப்ப எதுக்குடா இத்தனை பஸ் போகுது, இத்தனை ட்ரெயின் போகுது, லாரி போகுது, பாத யாத்திரை போறாங்க. ஆனா அப்படி இல்லை. அது எவ்வளவு போனாலும் அந்த பாத யாத்திரை நடந்து போனா நமக்கு வந்து அந்த பயிற்சியில நம்மளுடைய உடம்புல கூடிய வலியில மனமற்ற நிலையாகும். அங்க போய் அந்த சாமியை பார்த்த உடனேயே என்னமோ ஒரு பெரிய ஒண்ணுமே இருக்காது, மண்டையில உடம்பே லேசா இருக்கு. அந்த மாதிரிதான் முன்னோர்கள் செட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அதுலயே வந்து ஒரு சுகம். வரவு செலவு சாப்பாட்டு கணக்கு இப்படி போட்டோன்னே ஏன் பெருகுச்சுன்னு பார்த்தா ஆன்மீகத்தினால பெருகுன மாதிரி எனக்கு தெரியல. அந்த வரவு செலவு கணக்கு, சண்டை, இன்னொரு குரூப்பு, அதுல ஒரு அகங்காரம், அவன் என்ன போறது நம்ம தனியா போடலாம், இந்த மாதிரிதான் காவடி கூட்டம், முருக பக்தர்கள், ஐய பக்தர்கள் பெருகிருச்சு. ம். பொதுவா ஆன்மீகத்துல வந்து விரதம் இருப்பாங்க. நான் வந்து விரதம் மாலை ஓட்ட 48 நாள் அப்படின்னு பார்த்தா அந்த காலையில எல்லாம் விரதம் தான் இருப்பாங்க. ஆனா மத்தியானம் சாப்பிடக்காக வரும்போது பாத்தீங்கன்னா, நான் ஒரு காய்கறி மார்ட்ல ஃப்ரெண்டு கடையில் உட்காந்துருக்கு, நிறைய பேருக்கு கேட்டிருக்கிற அனுபவம். அந்த காயை வாங்கில அவங்களுக்கு உணவு மேலதான் பெரிய பிரியம் இருக்கு. ஏன்னா விரதம் இருக்கிறனாலேயே நம்ம தெரியாது. அவர் கத்திரிக்காய் ஒன்று வாங்கி சாமி, சாம்பார்ல கத்திரிக்காய் போட்டா தான் நல்லா இருக்கு, முள்ளங்கி ஒன்று போட்டா தான் நல்லா இருக்கு, முருங்கை இல்லாம நம்ம சாம்பார் வச்சு டேஸ்டா வராது, இப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சடங்காவும் அது ஒரு கவர்ச்சியாகவும் பண்ணிட்டோம். இப்ப கோயில்ல சாப்பாடு போட்டா தான் ஒரு அன்னதானம், அன்னதானம் போடுது அப்படின்னு தான் ஒரு நோட்டீஸ் கொடுக்கும்போது மத்தியானம் 1 மணிக்கு அன்னதானம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. ம். இப்ப கிரிவலம்னு சிவன்மலையில லோக்கல் இருக்கிறவங்க தான் அந்த பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க. மொத்தமே 2.5 கிலோமீட்டர் தான். எவ்வளவு ஸ்லோவா நடந்தாலும் 20-25 நிமிஷத்துல நடந்து வந்துடலாம். ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா அன்னதானம் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 50 இடத்துல அதுக்கு ஒரு குழு வச்சுக்கிட்டு இங்க சாப்பிடுறது, இது நல்லா இல்லைன்னா அப்படியே ரோட்ல போட்டு போட்டு அடுத்த இடத்துல போய் வாங்கி சாப்பிடுறது, இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனா எல்லாமே பக்கம் தான். திருப்பூர்ல இருந்து வந்தாலும் வீட்டுக்கு போயிடலாம், காங்கிரஸ் வந்தாலும் வீட்டுக்கு போயிடலாம். அதிகபட்சம் 1/2 மணி நேரம் தான் அந்த கிரிவலத்துல. ம். ஆனா அது சாப்பிட்றதுக்குன்னே அது கொள்ளு ரசம் அங்க போடுறாங்க, இது வந்து சாம்பார் அங்க போடுறாங்க, இது நான் எந்த இருக்கும் ம். இறை சிந்தனையே இருக்காது. ஓ! இதுல 3 விஷயம் சொல்லிட்டாரு. ஒண்ணு உடல். ஆன்மீகத்துக்கு பாருங்க அடிப்படை. சூரியன் இருந்தால் ஆ, சித்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதிஷ்டானம், அடிப்படை உடம்பு. ஸோ இந்த மாதிரி மலை ஏற்றுதலோ, மலை சுற்றி வருதலோ, தீர்த்த யாத்திரை நடந்து போவதோ, காவடியை தூக்கி போவதோ, ஸோ உடலை மையமாக உடல் களைத்து போகணும். இது முதல் விஷயம் அவர் சொன்ன. உடல் நல்ல வலிமையா இருக்கணும். இந்த விஷயத்தால உடல் இன்னும் வலிமை ஆகணும். நோயற்ற உடம்பு கிடைக்கணும். நோயற்ற உடம்பும் நல்ல வலிமையான உடம்பும் இருந்தால் இந்த விஷயங்களை செய்ய முடியும். ரெண்டும் ஒன்னோட ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி. ரெண்டாவது ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், மனோநாசம். ஆன்மீகத்துடைய ரொம்ப அடிப்படையான விஷயம். மனம் நாசமாகணும், அழிந்து போகணும். மனமற்ற நிலை அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகான விஷயம். மனமற்ற நிலை அப்படின்னு சொல்லும்போது நாம உடல் உணர்வை தாண்டினாத்தான் அடுத்த அங்க மனமற்ற நிலைக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ உடல் உணர்வை தாண்டுவதற்கு இந்த மாதிரி சில விஷயங்கள், மனமற்ற நிலையை அடையணும். அப்போ மூணாவது ஒரு விஷயம், இந்த நாக்கு போவது ஆன்மீகத்துக்கு, உடலை தாண்டி, உடல் உணர்வை தாண்டி. ஆனா இந்த மனசு இது பிடிக்கும், அது பிடிக்காது, இது வேணும், காலையிலேருந்து பட்டினி, நல்ல சாம்பார் வேணும், நல்ல ஒரு அப்படின்னு, இது ஒரு கவர்ச்சி. ஸோ இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று எதிர்ப்புறமாக இருக்கு. அதே போல் தீர்த்த யாத்திரை கிரிவலத்துக்கு வசதிகள், வண்டி, ரோடு, இந்த இது என்ன சொல்றது, மின்சாரத்தில் ஏற்றுவாங்களே மேலே, அதெல்லாம் வசதிகள் பண்ணி கோயிலுக்கு போவதே, மலையை சுற்றி வருதே ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதை தாண்டி இருக்கிற அந்த நிலையை நாம் அடையணுங்கிற நிலையை நோக்கி யாரும் போகலை. என்ன அப்படித்தானே நீங்க சொல்வது? வேற ஏதாவது இதில் உங்க நேரடியா நீங்க படிக்கிற புஸ்தகத்துல இருந்தோ நீ அனுபவித்த ஏதாவது விஷயங்களை இதுல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. ம். இப்போ பெரிய கோவில் போறோம், ஸ்ரீரங்கம் இல்லைன்னா திருச்செந்தூர் இப்படி ராமேஸ்வரம் எல்லாம் போனோம்னா எல்லாரும் மாதிரி தர்ம தரிசனத்துல போகணும். இப்ப சமீபத்துல நாங்க திருச்செந்தூர் போயிருந்தோம். எங்கூட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்திருந்தாங்க. கூட்டத்தை பார்த்த உடனே மிரண்டு நம்ம வந்து ஏன் நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிற சீஃப் அதிகாரியை கூப்பிட்டு அங்க பேச சொல்லி போலாம் அப்படின்னாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு. எனக்கு சொந்தக்காரர் அங்க இருக்காங்க, ஆனா நான் அதை சொல்லல, வெளியில வந்து தான் சொன்னேன்.
எல்லாத்துக்கூடயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி நேரம் ஆச்சு நாங்கள் சாமி ஓ. பார்க்கறதுக்கு. அப்புறம் என்னன்னா, அந்த கூட்டத்தில் போனோன்னே சில பேருக்கு மயக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தண்ணி பாட்டில் வச்சிருந்தோம் கொடுக்கறது. அப்புறம் உட்காந்துட்டு நீங்கள் எந்த ஊர், தூத்துக்குடி, இந்த மாதிரி அவங்களோட பேசி எனக்கு போரே அடிக்கல. ஏன்னா வெளியில் வரும்போது சாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது நாங்கள் இருந்த பட்டியில் அடைச்சு விட்ட பட்டியில் எல்லாரும் போயிட்டு வரேங்க போயிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி அந்த ஒரு நட்பு ஒரு 6:30 மணி நேரத்தில் கிடச்சி. ஜியோட ப்ரோக்ராமுக்காக ஒரு கீதா விஷயத்துக்காக நாங்கள் திருச்சி வந்தப்போ இதுக்குள்ளே போயிட்டோம். ஸ்ரீரங்கத்துக்குள்ள போனோம்னா அது பட்டி மாதிரி அடைச்சி வச்சுட்டு அந்த கடிதம் கொண்டு அப்ப அன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஏதோ அங்கே ஒரு கூட்டம் வர்றாரு. எல்லா கட்சிக்காரும் அங்கிருந்து கடிதம் கொடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. நாங்களாம் தர்ம தரிசனத்தில் இருக்கிறோம். எங்களை முன்னாடியே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த பூட்டு போட்டு சாவியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற அப்படியே முணங்க ஆரம்பிச்சாங்க. 4 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு, திறந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வந்து என்ன சொன்னேன், அவ ஒரு 10 நிமிஷத்துல திறந்து விடுவான். ஆனா நமக்கு வந்து கடவுள் பக்தி மட்டும் கூடாது, கடவுளை தொழு. ஆனா பாரதி காரியம் மாற்றுனா நம்ம முன்னாடி பார்க்கணும் சாமி அப்படின்னா பணம் கட்டி போக வேண்டியது இல்லை, அறச்சீற்றம் இருக்கணும், நம்ம கோபம் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணல அப்படின்னா, நான் கோஷம் போடுறேன், நீங்களா திருப்பி போடுங்க அப்படின்னு. நான் வந்து அரங்கட்ட அறநிலையத்துறையா ஆலயத்துட்டு வெளியேறு அப்படின்னு ஆரம்பிச்சேன். சும்மா ஆயிரக்கணக்கான பேருடைய அந்த சவுண்டு ஈயோவை சாவியை தூக்கிட்டு ஒடி வர சொல்லுச்சு. 10 நிமிஷத்துல வந்து நாங்க இருந்த 1000 பேர் சாமி தரிசனம் பார்த்துட்டோம். நீங்க எல்லாம் பார்த்து முடிங்க, பட்டியை காலியாகட்டுன்ட்டான். காலி முடிச்சுட்டு வந்துட்டு அங்க ஒரு தங்க கோபுரம் இருக்கு, அங்க நான் நின்றுட்டு இருக்கிறேன். அந்த பட்டியில இருந்த எல்லா ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க உட்பட, நான் ரொம்ப நன்றினா, எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தோம், நீங்க சத்தம் போட்டு ஒரு கிளப்பி விட்டதுனாலதான் எங்களால வந்து சீக்கிரம் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அதனால கடவுள் வந்து நம்மளை காப்பாத்துவாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ அதுல வந்து ஒரு பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா கிருஷ்ணன் பாண்டவர் கூடயே இருந்தா அப்படி சண்டை கட்டித்தான் தர்மத்தை நிலைநாட்ட முடிஞ்சது. கடவுள் உடனே ஜி பூம்பா அப்படின்னு எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் வந்து எப்பவுமே சோதிக்கிறது வந்து கட்சுல்வாளா அப்படின்னு கடைசி வரைக்கும் சேர்ப்பான். இப்ப பழனியில ஒரு தடவை நான் என்னுடைய ஃப்ரெண்டு பேங்க் மேனேஜர் தான், அவரோட பழனிக்கு போறப்போ என்னுடைய குழந்தை செத்து இருந்தது. அப்ப பயங்கர ஒரு மாதிரி சோகம். அப்போ அவர் வந்து கொஞ்சம் பேங்க் மேனேஜர் என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா, அதனால அவர் கொஞ்சம் மெதுவா ஏறி வர்றாரு. நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன். ஒரு ஒரு சன்னியாசி உட்கார்ந்துருந்தார், அவர் பக்கத்துல உட்கார்ந்தேன். அவர் என்னை பார்த்தோன்னே எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டுட்டு, "ஏன் உன் முகத்துல ஒரே சோகமா இருக்குது" அப்படின்னாரு. நான் வந்து உடனே சோக கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரே பிரச்சனை மேல பிரச்சனைங்க அப்படின்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, பின்ன பிரச்சனை சோதா பயலுக்கா வரும் அப்படின்னாரு. அப்படின்னா பிரச்சனைக்கு எவ தாங்குவானோ அவனுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அது வந்து எனக்கு பழனி ஆண்டவன் சொன்ன மாதிரியே இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அதை நான் வந்து மனசுல நினைச்சுக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்குற சக்தி இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து எனக்கு வந்து இன்னும் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குது. கடவுள்னா அப்படித்தான், ஆன்மீகம்னா அதுதான். ஆன்மீகம்னா தன்னை நம்புறது. விவேகானந்தர் சொன்ன மாதிரி, நீ உலகத்துல இருக்கிற எல்லா கடவுள் மேலேயும் நம்பிக்கை வச்சு, வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ண கடவுள் மேல நம்பிக்கை வச்சு, உன்ன மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த உலகத்துல எந்த கடவுளாலும் என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பாரதி இதான் சொல்றான். நீ வந்து நீதான் வந்து கடவுள் அப்படிங்கிறான். நீ கடவுள் இல்லைன்னு உன்னை நம்ப வைக்கிறது உன் மனசுல இருக்கிற மாயை அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி யார் எடுத்தாலும் நம்ம வந்து கடவுளுடைய சக்தி தான் அப்படின்னு சொல்றோம். ஆனா நமக்கு வந்து எப்படின்னா, ஏதாவது ஒரு துன்பம், துயரம், நம்ம எதிர்பார்த்தது நடக்காத போது நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுது ஆறுதல் சொல்ல. அந்த ஆள் யார் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட இப்ப வந்து நெருங்கிய வட்டத்துல நம்மளுடைய சோகத்தை, துன்பத்தை பகிர்ந்து கொள்ள நட்பு கூட இல்லை. ஏன்னா அதை சொன்னா அதை 4 பேர்த்துக்கு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி இருக்கிறதுனால, யாருகிட்ட போய் அழுதா, யாருகிட்ட சொன்னா யாருகிட்டயுமே சொல்ல மாட்டாரோ அப்படிங்கிறது போய் நம்ம முருகன், திருப்பதி வெங்கடாஜலபதி, ஸ்ரீரங்க பெருமாள் அப்படின்னு போய் நம்ம அங்க போய் நின்று ஒரு 5 நிமிஷம் நின்று மனதில் அழுதுட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு ஆறுதல். அவ்வளவுதான், நமக்கு ஒரு ஆறுதல். போயிட்டு வாங்க அப்படின்னு சோசிக்காரன் சொன்னாலோ இல்ல சொந்தக்காரன் சொன்னாலோ போயிட்டு வந்தா நமக்கு ஒரு ஆறுதல். அவ்வளவுதானே தவிர நம்ம தான் வந்து கடவுள் சக்தி. எந்த பிரச்சனையும் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்து கடவுளுக்கு பிடிச்சமானவன் அர்த்தம். அர்ஜுனனுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் தான் பிடிச்சமானவனா என்ன அர்த்தம்? எல்லா பிரச்சனையும் கொடுத்து, எல்லா மன உளைச்சலையும் கொடுத்து, ஆனா கொஞ்சம் உற்சாகப்படுத்தி
ஜெயிக்க வைக்கிறது வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்து நீங்க நினைச்சுக்கணும், கடவுள் சோதிக்கிறேன், நம்மளை வந்து கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது வந்து ஆன்மீகமே கிடையாது. என்ன கொடுத்தாலும் அவன் பிரசாதம் அப்படின்னு எடுத்துட்டு பியூட்டிஃபுல். போயிட்டே இருக்கும். அப்புறம் சில சமயம் நீங்க வீராப்பு கூட பண்ணலாம் கடவுளோட. கடவுளை நண்பனா எப்படி பாரதி நினைச்சுன்னா அது மாதிரி, நீ என்ன வேணாலும் பண்றா பாத்துக்கலாம், நீ என்ன பண்ணிருவ என்னைய அப்படின்னு கூட கடவுள்கிட்ட சண்டை கட்டலாம். நம்ம போய் ஒன்றும் அழுக வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை. நான் எவ்வளவு சோதனை வந்தாலும் சிவன்மலை முருகன்கிட்ட அப்படித்தான் டீல் பண்ணுவேன். போனா எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ என்ன வேணாலும் வச்சு செய்யி, பாத்துக்கலாம், நீயா நானா பாத்துக்கலாம் அப்படின்னு கூட கடவுள்கிட்ட நம்ம வந்து, இது வந்து நம்ம சனாதன தர்மத்துல நம்ம வந்து கடவுளை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், நிந்திக்கலாம், சண்டை கட்டலாம், நட்பா இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஓ, இவ்வளவுதான் வந்து ஆன்மீகம். என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் ஆன்மீகம். அது போக மீதி நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம், கோயில் விசேஷம் பண்றோம், குலதெய்வங்கள் போறோம், மொட்டை அடிக்கிறோம், அதெல்லாம் திருவிழா. நம்ம வந்து நம்ம மட்டும் உள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். ஆனா எல்லாரு கூடயும் இணக்கமா ஜாலியா ஒரு மகிழ்ச்சியா தன்னுடைய சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிறது, தன்னுடைய குடும்பத்தை வந்து உறவினர்களோட காட்டுவது, தேர் திருவிழா, இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான அது கொண்டாட்டம். நம்ம முன்னோர்கள் செய்ததுலேயே ஒரு அருமையான விஷயம். அந்த காலத்துல பெரிய சந்தை இல்லை, அதனால ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விழா வச்சு அதை ஒரு வியாபாரமாக்கி அதுல பல பேர்த்த பயனடைய வச்சாங்க ஆன்மீகத்தின் பேர்ல. அன்னைக்கு எல்லாமே ஆன்மீகத்தை மையமா வச்சுதான் நடந்தது. அதனால அப்படியெல்லாம் இருந்தது. ஆனா இந்த காலம் மாறிடுச்சு. ஆனா நம்ம வந்து கடவுள் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நமக்கு என்ன தகுதி இருக்குதோ அதை கொடுப்பாங்கிறத வந்து நம்ம மனசுல பதிச்சுட்டா நம்ம வந்து உண்மையான ஆன்மீகவாதி. பியூட்டிஃபுல். ரொம்ப சந்தோஷம். ஆர்த்தோ ஜிஞ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பக்தர்ஷ, 4 வகையான பக்தர்கள் நல்லவங்க என்னை வழிபடுகிறார்கள். அதுல முதல்ல சொல்ற வார்த்தை ஆர்த்தோ, அழுபவன். நம்ம ரோட்ல இருக்கிற ஆள்கிட்ட, கவுன்சிலர்கிட்ட, எம்எல்ஏட்ட, அரசாங்க அதிகாரிகிட்ட போய் அழுது தம்முடைய குறைகளை சொல்லி, நம்மக்கிட்ட ஏற்படுற கஷ்டங்கள் சொல்லி, அது ரொம்ப பாருங்க அடிப்படையான விஷயம் சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் பார்த்துப்பான்னு நிம்மதியாக சிரித்தபடி வெளியில் வர முடியும் கோயிலை விட்டு. அவன்கிட்ட மட்டும் அவன்கிட்ட சொல்லிவிடும், அவ்வளோதான். நான் ஊராக போய் எல்லார்ட்டையும் என்னுடைய கதையெல்லாம் சொல்லிட்டு, அது ஆர்த்தோ, அந்த பக்தன் அழுபவன் அப்படிங்கிறார். ஸோ அழுவது கூட அவனிடம் அப்படிங்கிற ஒரு. சரி, கடைசியாக நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். புஸ்தகம், எந்த புஸ்தகம் உனக்கு வந்து பெரிய ஊக்கம் கொடுத்துருக்கு? பாரதியார் பேரை சொன்னதுனால பாரதியார் இருக்கலாம், இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு நம்ம படித்தவர்களில் கண்ணதாசன், அப்புறம் பகவத்கீதை, ஓஷோ, ரஜினீஷ், இந்த மாதிரி நம்ம எந்த புஸ்தகம் நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு சிந்தனையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு? குறிப்பாக நீ படிக்கக்கூடிய, ரெகுலராக படிக்கக்கூடிய புஸ்தகம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பாரதியார் அது தினசரி ஏதாவது ஒரு இடத்துல வாசிச்சிருவேன். கடைசிக்கு புதிய ஆத்திச்சூடி வந்து அந்த ஃப்ரீ டியூஷன் நடத்துற இடத்துல குழந்தைகளுக்கு வந்து அந்த 108 புதிய ஆத்திச்சூடி தான் சொல்லி தருவேன். அதனால அவங்கள கேட்டு கேட்டு எனக்கு அது வந்து 108ன்னு நல்லா அத்துப்படி. அப்புறம் அதுல வந்து எனக்கு ரொம்ப சோர்வா இருந்தா என்ன படிச்சுக்கோன்னா, கெடுப்பது சோர்வு, அது எனக்கு பிடிக்கும். ஏன்னா உன்னை கெடுக்கிறதே சோம்பேறித்தனம் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். அடுத்து அந்த சோர்வு வந்து என்ன வரும்னு பாரதிய சொல்ற, கேட்டிலும் துணிந்து நில். நீ வந்து சோம்பேறித்தனமா சோர்வா இருந்தீங்கன்னா கேடுதான் வரும், துன்பம் தான் வரும். அந்த கேட்டிலும் துணிந்து நில், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த வரி. அப்புறம் நன்று கருது, நல்லதை நாளெல்லாம் வினை செய். நல்லதை நினைச்சா மட்டும் நடக்க போறது கிடையாது, அதுக்காக நாளெல்லாம் வேலை செய்யணும், நினைப்பது முடியும். அவ்வளவுதான். இது பாரதியாருடையது. அந்த சீற்றம் பத்தி ஏதோ சொன்னேன். இப்போ வந்து அறச்சீற்றம், ரௌத்திரம் பழகு. ரௌத்திரம். ஏதாவது ஒரு இடத்துல என்னன்னா முனகாம இப்படியே இருக்காம அந்த கோபம், அந்த கோபம் வரணும். அப்புறம் அது பாரதிகிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதின்னு சொன்னாலே உச்சி முதல் உள்ளங்கால் வரை மயிர் கூச்செறியும். அப்படி ஒரு சின்ன வயசுல இருந்தே அது படிச்சது. ஆனா சின்ன வயசுல படிச்சதுக்கு இப்ப டெய்லி டெய்லி இந்த வயசாக படிக்க வந்து ரொம்ப உறுதுணையா இருக்குது. அது வந்து குழந்தைகளுக்கு பாரதியும் விவேகானந்தரையும் வந்து அது பிடிக்குதோ இல்லையோ, நம்ம வந்து மனப்பாடம் செய்ய வச்சு, பேச வச்சு, போட்டி வச்சு, ஏதோ பரிசு கொடுத்து அப்படி வச்சிட்டோம்னா, இப்ப எப்படி நம்ம தடுப்பூசி போடுற குழந்தைகளுக்கு அது மாதிரி அவங்க சிந்தனையை விதைச்சிட்டோம்னா அது வளர வளர அதே வேலை காட்ட ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் 2வது திருக்குறள், அது எனக்கு பிடிச்ச 10 குறள், அதை மட்டும் நான் அப்படியே மனசுல வச்சுக்குவேன்.
அதுல இந்த ஆன்மீகத்துக்கு பொருத்தமான ஒரு தெய்வத்தால் ஆகாது அப்படின்னு முடிச்சிருவாரு. தெய்வத்தாலே ஆகாதுன்னு முடிச்சிருவாரு. ஆனால் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவார். அதையும் தாண்டி நீ வந்து உழைச்சா உனக்கு கூலி வரும் அப்படின்னு சொல்லி, தெய்வத்தால் ஆகாட்டியும் கூட நீ உழைச்சா உனக்கு கூலி தருங்கிற அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஓஷோ. ஓஷோ வந்து பெரிய ஆவேசத்தை தராது. அவர் குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு. நிறைய கதைகள் வந்து அதையெல்லாம் படிச்சோம்னா என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரி மனசு லேசாகும். ஓசோவுடைய கதைகள் ஓசோவுடைய படிச்சா என்னமோ வித்தியாசமா இருக்கும், மனசு லேசாகும். அது கல்லூரி காலங்கள்லயே ஓசோவுடைய புத்தகங்கள் நான் 50க்கு மேல புத்தகங்கள் அவ்வளவு சிரமப்பட்ட காலத்திலேயே வாங்கி இன்னும் வச்சிருக்கேன். அப்புறம் ஜெயகாந்தனுடைய நாவல்கள், இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கீதை வந்து ரொம்ப சுருக்கமான கீதைகள். இப்ப கீதையிலேயே வந்து பாரதியார் சொல்றாரு, இந்த மாதிரி வஞ்சகன் தீயோன் மனிதனை வருத்துவோன் உடன் பிறந்த சகோதரனாயினும் ஒட்ட அறுத்தல் வீரதம் செய்யலாம், இவ்வளவுதான் கீதை. அர்ஜுனுக்கு என்ன சொல்ற, அப்படி அவ புலம்புறான் அழுகிறான் பிடிக்கிறான்னு சொல்றப்போ அந்த 18 அத்தியாயத்தி பாரதி இவ்வளவுலயே சொல்றேன், வஞ்சகன் தீயோன் மனிதனை வருத்துவோன் உடன் பிறந்த சகோதரனாயினும் ஒட்ட அறுத்தல் வீரதம் செய்யலாம், இவ்வளவுதான் கதை. இதுதான் கீதை. அப்புறம் எழுதின கீதை நான் வந்து மேலோட்டமா எனக்கு தேவையானது மட்டும் படிச்சுக்குவேன். இந்த அச்சம் தவிர்ங்கிற டாபிக் மட்டும் எடுத்துக்குவேன் அந்த கர்மயோகத்துல. ஏன்னா யாருகிட்டயாவது பேச பயப்படுறது, புதிய இடங்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, புதிய நபர்களை அறிமுகப்படுத்துறதுக்கு பயம், தப்பா நினைச்சுக்குவாங்களோங்கிற பயம், அஹ் எல்லாமே வந்து சண்டை தான். ஒரு எதிரி போய் வாளோட வாள் சண்டை கட்டுறதுக்கு தான் அச்சம்னு இல்லை. நம்ம சந்திக்கிற எல்லாமே அச்சம். பையன் என்ன ஆவானோன்னு அச்சம், தொழில் என்ன ஆகுமோன்னு அச்சம், டியூ என்ன ஆகும்னு அச்சம், இதெல்லாம் அச்சம் தான். நம்ம டெய்லி நம்ம பண்ணியிருக்கிற எல்லா விஷயம் மனசுக்குள்ள அச்சம். இந்த அச்சம் தவிர்த்தா வந்து சந்தோஷமா இருக்கலான்னு அந்த கீதையுடைய சாரத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அடிக்கடி படிச்சுக்குவேன். அதே மாதிரி அந்த பாரதியார் ரௌத்திரம் பழகுக்கு அந்த பாஞ்சாலி சபதத்துல அஹ், ஒரு அருமையான வரி வர, அந்த துச்சாதனன் வந்து இவளை திரௌபதி இழுத்துட்டு போற சீன் வரப்ப பாரதி எனக்கு எந்த மேடையில பேசினாலும் இதை பேசுவேன். அதாவது துச்சா கேள்னு சொல்லி அஹ், மாதவிடா இருப்பதால் ஓராடிதனில் இருக்கிறேன்னு சொல்லுவேன். அப்படி ஆனாலும் அவன் கேட்காம இழுத்துக்கிட்டே வருவேன். அப்ப வந்து ஜனங்கள்லாம் வந்து மோதி அந்த பெண்ணை அரண்மனையில் சேர்க்காம நெட்டை மரங்கள் என நின்று புலம்புகின்றார், பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாகுமோன்னு சொல்லியிருப்பா. அப்படி நம்ம வந்து என்னதான் புலம்பிக்கிட்டு இருந்தா கூட அந்த புலம்பல் எனத்துக்காக போகுது அப்படின்னு சொல்லி அந்த வரியெல்லாம் வந்து ஒரு அற்புதமான வரி. இந்த மாதிரி நம்ம வந்து நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் இப்ப அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 8வது 7வது 9வது படிக்கிறவங்க வந்து பாரதிய உள்ள திணிச்சறது. அது வந்து அவங்களுக்கு இந்த போலியோ மருந்து ஊத்துற மாதிரி, தடுப்பூசிகள் அம்மை தடுப்பூசி போடுற மாதிரி அவங்களுக்கு வந்து வளர வளர அவங்க இதுல எனக்கு வித்தியாசம் தெரியுது. இப்ப எங்கூட ஒரு 7வது 8வது இருந்து பயணிக்கிற பசங்க இன்னைக்கு வந்து 30 வயசு 25 வயசு 21 வயசுல இருப்பாங்க. அது மற்றவங்களோட திறமையா இருக்கிற காரணம் வந்து இல்ல நான் ட்ரைனிங் கொடுத்தேன்னு அப்படி இல்லை. நான் விவேகானந்தர் பாரதி இந்த 2 பேரும் எந்த குழந்தையுடைய மனசுல இருக்குதோ அவங்க வந்து அச்சப்பட மாட்டாங்க. இந்த உலகத்துக்கு வந்து வாழ்றதுக்கு முதல் குவாலிட்டி அச்சப்படக்கூடாது. நான் வந்து சென்னை போறேன்னா அவன் நான் இப்படி போவேன், நீங்க இப்படி போவேன், கூட வாங்கன்னு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறதுக்கு பேர் தான் கீதை நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சங்கர், ரொம்ப அருமை. எளிய அறிமுகம் ஆன்மீகம். அடுத்த வாரம் 14ஆம் தேதி தாராபுரத்தில் நிகழ்ச்சி, காலைல 10 மணிக்கு வாங்க எல்லோரும். அங்கே நம்ம இதுவும் மேலே பேசுவோம். சரி, முடிப்போமா? ஓம்